கஜாலியை செருப்பை கழட்டி அடிக்கிறேன். இந்த வீடியோவை முதலமைச்சர் பிரதமருக்கெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். கஜாலி பேசுனதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பல செருப்பில் அடி வாங்கின கஜாலி, அதாவது மக்கள் ஓட்டு உரிமையை மீட்டு தராங்களாம். கேட்போம் வார்த்தையை. அந்த இவிஎம்ஸ் எல்லாம் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று மாட்டிருக்காங்க இல்லையா? அந்த இவிஎம் போர்டுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தனியா ஒன்று மாட்டுவாங்க. அது உள்ளுக்குறாம இப்ப கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது பழசு இருந்ததை இப்ப வந்து அதோட சிப்பு வந்து வேற மாதிரி மாத்திருக்காங்க. அது ஒன் டைம் வந்து ப்ராசஸ் பண்ணியாச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அதை மாத்த முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த மாதிரி இப்ப மாத்திருக்காங்க. அது வந்து இப்ப மாத்தினாலுங்கய்யா, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சின்ன ஒரு அடிப்படை மட்டும் சொல்லிடுறேன். அந்த நீங்க மாத்திருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நம்ம சிம் இருக்கு இல்லைங்கய்யா? ஆமா. நம்ம சிம்மு நம்மளுக்கு ஒண்ணு. ஆமா. அப்புறம் நம்ம சிம்ம வந்து கட் பண்றதுக்காண்டி அவங்க ஒரு சிம் வச்சிருக்காங்கல்ல. ஆமா. இந்த சிம்மு உடைய தொடர்பு. ஆமா. அதற்கு பிறகு அந்த கம்பெனிக்காரங்க ஒரு சிம் வச்சிருப்பாங்க. ஓகே. அதாவது அந்தந்த இப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு சிம்மு. நம்ம எப்படி பட்டாவில் எப்படி நம்ம மாவட்டம், அப்புறம் மாநிலம், அப்புறம் மத்திய சர்க்கார் இருக்குல்ல. ஆமா. இப்ப ஒரு ஆளுக்கு 3 சிம்முங்கயா? இல்ல, ஓகே. ஜியோ நீங்க அந்த சிம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு அந்த ஐடியா சொல்லிட்டு முழுசா சொன்னாக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இருங்க, ஜியோன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம போன்ல ஒரு இது இருக்கு, அதோட தொடர்பு வந்து அவனோட சர்வர்ல இருக்கு, ஜியோவோட சர்வர்ல இருக்கு. ஆமா, அவ்வளவுதான். அது அவன் கண்ட்ரோல் பண்றான், நம்மள வந்து அவன் கண்ட்ரோல் பண்றான். ஆமா. சரி. அதாவது மொத்தம் 3 கண்ட்ரோல் இருக்கும்ன்றேன். அதாவது எப்படின்னா, இப்ப அமெரிக்கால இருந்தே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு கண்ட்ரோலு. இந்தியான்னு ஒரு ஏஜென்ட் மாதிரி இவங்க எடுத்து ஒரு இது பண்றாங்கல்ல, ஹெட். இல்ல, அதான் சொல்ல வர்றேன். முன்னாடி இருந்தது அந்த சிஸ்டம். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வாக்கு எந்திரமும் வாக்கு எந்திரத்துல வந்து நம்ம பட்டன் எடுத்துறது சும்மா வெறும் பட்டன் மட்டும்தான். அதுல இருந்து அப்படியே சிக்னல் போதே ஒழிய அதுல வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ரெண்டாவது வந்து விவி பேட் பிரிண்டிங் மிஷின் இருக்குல்ல, அது ரெண்டாவது இருக்கு. மூணாவது இருக்குது கண்ட்ரோல் யூனிட். அந்த கண்ட்ரோல் யூனிட் தான் அவ்வளவு வேலையும் பாக்குது. அந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான் சிப்ப வந்து முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து பிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி. பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அதுக்கும் வேற எதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. நீங்க வந்து அது வைஃபையோ இதுவோ எந்த ஜிபிஎஸ் எதுவும் வந்து அங்க கனெக்ஷன் கிடையாது. சரி. ஓகே. அதனால அது டோட்டலா இண்டிபெண்டன்ட். இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 76,000 இது வந்து பூத்துல வச்சாங்க, 76,000 மெஷின் வச்சாங்கன்னா 76,000 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கனெக்ஷன் கிடையாது. சரிங்க, அது ஒரு கால்குலேட்டர் மாதிரின்னு சொல்றீங்க. அவ்வளவுதான். ஆனா என்ன ஒரு விஷயம், அதுல என்ன நடக்குது அப்படி நாம கண்டுபிடிச்சதுல அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுல வந்து எப்படின்னா, ஒன்ஸ் அந்த இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பேட்டரி கழட்டிடுறாங்க, சீல் பண்ணிடுறாங்க. அப்புறம் எந்த கனெக்ஷன் கிடையாது, எதுவும் பண்ணவே வேண்டியது இல்லை. நீ வெளியில இருந்து ஆபரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி. அது ஆனா நீங்க சொன்னது வந்து முன்னாடி இருந்துச்சு. ஓகே. இப்ப அதுதான் மாத்திட்டாங்க. மாத்திட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அது ஓடிபி ஒன் டைம் ப்ராசஸ். அதை திரும்ப வந்து ரீப்ராசஸ் பண்ண முடியாது. அந்த சிப்பை கழட்டி போட்டு வேற சிப் தான் போடணும், அந்த மாதிரி. ஓகே. அந்த ஒன் டைம் ப்ராசஸ் இருக்குல்ல, அப்ப என்ன பண்றான்னா, எந்தெந்த தொகுதி என்னங்கறத வந்து முதல்ல வந்து அவன் ப்ரோக்ராம் போட்டு சிப்பை மாட்டி விட்டுறாங்க. அந்த ப்ரோக்ராம் படி நமக்கு ரெட்டைலைக்கு போட்டோமா, அது இத்தனை சதவீதம் ரெட்டைலைக்கு, மிச்சது பூரா வந்து விசிலுக்கு போகணும் அப்படின்ன மாதிரி வந்து அது பண்றாங்க. அதனால அதை கொஞ்சம் டீட்டெயிலா பேசும். இப்ப கொஞ்சம் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். உங்க நம்பர் நான் போட்டு வச்சுக்கிறேன். நீங்க வந்து இந்த குரூப்ல இணைஞ்சு வாங்க. அப்புறம் நீங்க மதுரையில இருக்கீங்களா? ஆமாங்க. ஓகே. மதுரை ஏரியா வந்து நீங்க ஒரு முன்னெடுத்து இந்த இவிஎம் ஒழிக்கணும் அப்படின்னா, நம்ம கோரிக்கை என்னன்னா, இவிஎம் வேண்டாம், எங்களுக்கு வந்து பழைய பேலட் பேப்பர் தான் வேணும்ன்ற கோரிக்கை. அப்படி இறங்கி மக்கள் சக்தி இறங்குனா கடைசி என்ன நடக்கும்னா, இல்ல நம்ம வந்து இவிஎம் ஒழிக்க முடியாது, ஆனா அதே நேரத்துல இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு வர்றாங்க. அந்த தீர்வு என்ன, நமக்கு வந்து தெர்மல் பேப்பர்ல பிரிண்ட் பண்றோம் பாத்தீங்கல்ல, அது வந்து 40 நாள் அழிஞ்சிருது. சரி. நமக்கு அழியாத பேப்பர்னா இப்ப லேசர் பிரிண்ட் போடலாம். சரி. அப்படி போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் சொல்லும் போது இந்த மெஷின்ல வந்து பட்டனை அழுத்தி நம்ம பாக்குறோம் பாத்தீங்கல்ல, யாருக்கு என்னன்னு சொல்லி, அது வந்து டிஜிட்டலாவும் பாக்குறோம். இன்னொரு டீம் வந்து இந்த லேசர் பிரிண்ட் விழுந்திருக்கு பாத்தீங்கல்ல, அதை பிரிச்சு எண்ணிடுறோம். சரி. ரெண்டையும் என்ன மட்டும்தான் நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். இப்ப இதுல வந்து பெரிய திருட்டுத்தனம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த லேசர் பிரிண்ட் வரும் பாத்தீங்கல்ல, அது ஒண்ணு நம்ம வந்து நம்ம கைக்கு வரணும், நம்ம கையில எடுத்து பார்த்து பாக்ஸுக்குள்ள போடணும். அல்லது குறைஞ்சபட்சம் அந்த 7 செகண்ட் நமக்கு வந்து அந்த பிரிண்ட் தெரியணும்.
ஒன்ஸ் அந்த லேசர் பிரிண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுல ஆர்டர் நம்பர் வரணும். இது சீரியல் நம்பர் வரணும். இப்ப நீங்க வந்து 33வது ஆளா போறீங்க, இல்ல 37வது ஆளா போறீங்க, 37ங்கிற சீரியல் அதுல இருக்கணும். அப்போ உதாரணத்துக்கு வந்து 720 வாக்கு வந்து ஒரு பூத்துல போட்டிருக்கு, நடந்திருக்கு. இதுல 720 சீட்டு தான் இருக்கணும் அந்த சீரியல். இதெல்லாம் வந்து அதான் இது எல்லாம் இந்த டீட்டெயில்லாம் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து மக்கள் இயக்கமா கொண்டு போறது. காரணம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுக்கு ஜாலரா போடுறாங்க, தேர்தல் கமிஷன் சொல்ல வேண்டியது இல்ல. அப்புறம் இருக்கிற எதிர்கட்சிகள் பூரா வந்து கையில கரை படிச்சிருக்காங்க, அதனால பூரா பயந்து போய் கிடக்காங்க. இல்ல இது யதார்த்தம், நம்ம யாரையும் குறை சொல்லலாம். அப்படி பார்த்தா ஆளுங்கட்சி வந்து ரொம்ப சுத்தபத்தமா எல்லாத்தையும் விட பெருசா கொள்ளடிக்கிறாங்க. ஆமா, ஓகே. அதான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல மக்கள் சக்தி மட்டும்தான் இதை எதிர்த்து பேச முடியும். அதனால இது அனைத்து கட்சிகளையும் நாங்க பேசுறோம், எக்ஸப்ட் பிஜேபி, காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒத்துதி இது ஆரம்பிச்சு, இந்த வினைய ஆரம்பிச்சு இதை வந்து பிரச்சனை கொண்டு வந்ததே அவங்கதான். அதனால இந்த இதை வந்து பிஜேபி காங்கிரஸ் மட்டும் தவிர்த்துட்டு, ஒருவேளை காங்கிரஸ் நாங்களும் வரணும்னு எடுத்தாங்கன்னா வரட்டும், தப்பு இல்லை. ஆனா பிஜேபியே கூட நாங்க இவிஎம் நாங்களும் தவிர்க்கிறோம்னாலும் ஏத்துக்கிறோம்னு தான் நம்ம சொல்லணும். பிஜேபி தலைவர் ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு வார்த்தை, வரமாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் நீங்களும் வந்தாலும் ஏத்துக்கிறோம், அவங்களும் பொல்லா பொல்ல. அதான் என்ன சொல்றோம்னா, பிஜேபி அபிமானம் உள்ள தொண்டர்கள் வந்தாலும் ஏத்துக்குருவோம். நமக்கு வந்து பிஜேபி தலைவர் வரமாட்டாங்க. பிஜேபி அபிமானம் உள்ள தொண்டர்கள் இல்ல, எனக்கு இதுல டவுட் இருக்கு, நானும் இணைஞ்சு வரேன்னா ஏத்துக்குருவோம். அப்படிங்கிறத இதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். உங்க பேர் ஐயா? ஜெயபாண்டி விஞ்ஞானி. விஞ்ஞானி, சரி. நீங்க ஒரு நிமிஷம் ஐயா, உங்களுக்கு ஒரு அந்த இவிஎம் மிஷின் வீடியோ ஒண்ணு நான் தயார் பண்ணதான் உங்களுக்கு அனுப்புறேன், அதை கொஞ்சம் பாத்துது பாருங்க. எத்தனை மணிக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க? இல்ல தெரியல எனக்கு, நான் ஃப்ரீயானு நானே உங்களை கூப்பிடுறேன். சரி, நான் அனுப்புற வீடியோவை முதல்ல அந்த முழுசா பாத்துருங்க. இல்ல இப்போ நான் இப்ப காலையில கிளம்பி போய் அடுத்தடுத்து வேலையில இருக்கேன். இல்ல கண்டிப்பா நான் வந்து நைட்டு வந்து 8:30-9 மணிக்கு மேலதான் ஃப்ரீ ஆகுறேன். 9 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன். இல்ல ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, மெசேஜ் போடுங்க. ஒருவேளை எனக்கு ஞாபகம் வந்து பகல்ல எனக்கு டைம் இருந்து நான் பேசணும், உங்கள்கிட்ட பேசுறேன். சரிங்க. அதாவது பேசுறத காட்டியும் முதல் வீடியோ பாத்துட்டீங்க. எவ்வளவு நேரம் வீடியோ? எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும், இல்லாட்டி 10 நிமிஷம் இருக்கு. அது பிரச்சனை இல்ல, அது 15 நிமிஷம் பார்த்தலாம், ஒன்னும் பிரச்சனை. நீங்க மதுரையில எந்த ஏரியால இருக்கீங்க? நான் செல்லூர் மேலத்தோப்பு. செல்லூர் மேலத்தோப்பு, சரி சரி, ஓகே ஓகே. அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ 2 வீடியோ மட்டும் அனுப்புறேன், அனுப்புங்க. நல்லா அதை பார்த்துட்டு நான் வந்து அப்புறமா பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு இல்ல அந்த குரூப்லயும் போட்டு விடுறேன். என்னன்னா நீங்க சொல்றது உண்மைதான், அது முன்னாடி இருந்துச்சு. இப்ப வந்து அதை நாங்க இப்படி எல்லாம் பண்ணலன்னு சொல்லி விவிபேட் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இது வந்து ஒன் டைம் தான் பண்ண முடியும், சிப்ப கொண்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன வார்த்தை மட்டும், அந்த இப்ப தயார் பண்ணிருக்காங்களா இவிஎம் மிஷின் விவிஐடி, இந்த மிஷினை ஓபன் பண்ணாமல் எந்த விதமான சாப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை நான் கண்ட்ரோல் செய்ய முடியும். எலக்ட்ரானிக் ஐட்டி எதையும் கண்ட்ரோல் செய்ய முடியுங்க, அது பிரச்சனை இல்லையா? எந்த ரிமோட்டு எதுவும் கிடையாது, அதை ஓப்பனும் பண்ணல, எந்த விதமான ரிமோட்டு ஒய்ஃபை எதுவுமே பயன்படுத்தாம அந்த மிஷினை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை ஓப்பனே பண்ணல. சரி, அது பேசுவோம். அதுதான் இந்தியாவில யாரும் சொல்லாத வார்த்தை. அது மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க என்னைய பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சரி, பாத்துறேன். ஏன்னா உங்களுடைய இது என்னன்னா, நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்ன்ற இடத்துல இல்ல, அந்த வச்சு உங்களுடைய வார்த்தையை பூரா பார்த்தேன். அந்த இதுல அந்த ஒவ்வொரு வீடியோ உங்களை பாப்பேன். நம்ம இது ஈராக்க பத்தி பேசும்போது இது பண்ணும்போது இதெல்லாம் நான் ஃபுல்லா பாப்பேன். என்ன நம்பர் போட மாட்டாங்களே தொடர்பு கொள்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் வருத்தம். அப்புறம் அந்த பேசுனேன். 4 நம்பரை போட்டீங்க பாத்தீங்களா? இப்ப 4 நம்பரை நீங்க போட்டதுனால ஐயாவது ஐயாவை தொடர்பு பண்ணிட்டேன், பொன்ராஜ் ஐயாவை தொடர்பு பண்ணிட்டேன், அந்த மேடத்தையும் தொடர்பு பண்ணிட்டேன். இப்படி முக்கியமான உங்களுடைய அந்த பேட்டி எடுக்கிறவங்க, பேட்டி கொடுக்கறவங்க, அவங்க நம்பரை போட்டா பொதுமக்கள் சில கருத்துக்களோ என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு எதிராக ஒரு கோஷ்டியை வந்து கிளப்பி விட்டுட்டு நம்மள வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டி ஒரு வழி பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை கஜானி வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்கும், இந்த தேனி மாவட்டத்துடைய பிரச்சனையை இன்னமும் முடிக்க வேண்டும், சவாலுக்கு வர வேண்டும். மதுரை மாவட்டம் முழுவதும் இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வேலைவாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் விஜய் படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த வீடியோவை வெளிப்படுத்த வேண்டும். மக்கள் இயக்கம் என்று சொல்லி போலியாக நடக்கக்கூடியவர்கள்